ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு வறுவல்னாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்தோடையும் உருளைக்கிழங்கு வறுவலை வச்சு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. அதுவும் நம்ம இன்னைக்கு பண்ண போகிற மெத்தடில் செஞ்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் ஒரு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க க்யூப்ஸாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு வச்சிருக்கேங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்து வச்சிருக்கேன், உருளைக்கிழங்கு கருக்காம இருக்கிறக்காக. 2 வாட்டி கழுவி எடுத்துட்டீங்கன்னா உருளைக்கிழங்குல இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் போயிட்டு நல்லா உருளைக்கிழங்கு கருக்காம இருக்கும். இப்போ இருக்கட்டும், உருளைக்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மசால் பொடி ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக பேன்ல 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் குருமிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்திருக்கிற ஜீரகம், குருமிளகு, மல்லி எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இது அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. இதோடவே காரத்துக்காக 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப நம்ம மசால் பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வறுத்தெடுக்கிறதுக்காக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிருந்தேன். உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. மேல நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டா உருளைக்கிழங்கெல்லாம் வந்திருக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ்ல இருந்து இறக்கிக்கலாம். இப்ப இன்னொரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு, உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வறுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசால் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2 நிமிஷம் போல நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மசால் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இந்த டைமிங்ல 4-5 பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். பூண்டோட பச்சை வாசத்தோட உருளைக்கிழங்கு சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ரா ஸ்மெல் பிடிக்காதுன்னா நீங்க வெங்காயம் வதக்கும் போதே பூண்டையும் சேர்த்துக்கோங்க. இப்ப பூண்டை சேர்த்து 1 நிமிஷம் போல நல்லா கலந்து விட்டுட்டேன். அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ்ன்னு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட அட்டகாசமா இருக்குங்க. செம்ம டேஸ்டியான இந்த உருளைக்கிழங்கு வறுவலை நீங்களும் இதே போல ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.